நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் சிறுவர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்து குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன், வணக்கம். தற்பொழுது அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? மேலும் இந்த பகுதியில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தெருநாய்களை கட்டுப்படுத்த என்ன நிலவரம்? வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி பொதுத்தெருவை சேர்ந்தவர் ரமேஷ் மகன் மனோஜ். இவர் அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென தெருநாய் ஒன்று கடித்தது. இதேபோல் அந்த கல்லிடைக்குறிச்சி செட்டி பிள்ளைவாள் தெருவை சேர்ந்த 2 வயது சிறுவன் சண்முகவேலையும் கடித்தது. மேலும் இந்த கல்லிடைக்குறிச்சி புதுத்தெரு, செட்டி பிள்ளைவாள் தெரு, மேல்முகம் நாடார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி, சிறுமி, முதியவர்கள் என கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்டவரை ஒரே நாளில் அப்பகுதியில் சுற்றித்திருந்த தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சுமார் 4 பேர் அம்பை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்றுள்ளனர். சிலர் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் அந்த 2 வயது சிறுவனை நாய் கடிக்கும் சம்பவமானது அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் கல்லிடைக்குறிச்சி பகுதிகளில் தெருக்களில் சுற்றி திரியும் தெருநாய்க்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.